ஒரு மொழி அறிவு என்பது ஒரு இலக்கியவாதிக்கு தேவை என்பதை வாழும் உதாரணமாக அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த மொழி வேண்டாம், இந்த மொழி வேண்டாம், மற்றவங்களாம் சொல்ல, இலக்கியவாதி சொல்லவே கூடாது. ஒவ்வொரு மொழி அறிவும் ஒரு ஜன்னலை திறப்பது போல. அவங்களுக்கு தெரியாத மொழியே கிடையாது. மலையாளத்திலிருந்து, சமஸ்கிருதத்திலிருந்து, தமிழ், ஆங்கிலம். அதனால்தான் அந்த சொற்கள் அவ்வளவு முழுமை பெற்ற முழு சொற்களாக, ஆன்மாவிலிருந்து வருகிற சொற்களாக அவர்களால் பேச முடியும். மகாபாரதத்தை இளம்பிறை அக்கா சொல்லி கேட்கணும். சிவகுமார், நடிகர் சிவகுமார் ஐயா என்கிட்ட ஒரு முறை சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் படத்துலலாம் நடிச்சிருந்தீங்க, திடீர்னு எங்களுக்கு போட்டியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க, மகாபாரதத்தில் சொல்கிறீங்க எப்படின்னு. இப்போ மகாபாரதத்துக்கு நிறைய புக் இருக்குமா, ஒரே குழப்பம், எனக்கு எதை பின்பற்றுறதுன்னே தெரியல. அப்புறம் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சேன், இளம்பிறை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னார். அப்படி எல்லாருக்கும் ஞான தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வாணிக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கம்.